இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, ஹெட்ஜ் ஃபண்ட்ஸு இவங்க எல்லாம் என்ன ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மார்க்கெட் ரொம்ப ஒரு ஹைலி ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது அதிகமான வால்யூம் சூஸ் பண்ணுவாங்களா, இல்லை அக்குமுலேஷன் மார்க்கெட் மூவ்மெண்ட் குறைவாக இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுவாங்களா? இதுதான் நிறைய பேருக்கான ஒரு கொஷின். ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வால்யூம் அதிகமாகச்சு அப்படின்னா அது ரீட்டைல் ட்ரேடரால் மட்டுமே ட்ரைவ் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதிகமான வால்யூம் லார்ஜ் இன்வெஸ்டர்ஸு அந்த ஸ்டாக்கில் என்ட்ராயிருக்கிறது மேஜர் ரீசனாக பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த இன்வெஸ்டர் என்ன தப்பு செய்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னா, நேரடியாக ஒரு நல்ல ஸ்டாக் எது, ரேண்டமாக டிவி சேனல், வாட்ஸ்அப், டெலகிராம் மெசேஜஸ், ஸ்டாக் புரோக்கர் இந்த மாதிரி ரேண்டமாக ஒரு ஸ்டாக்கை போய் சூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களோட ஒரு டாப் டவுன் அப்ரோச் வந்து ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கான என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் நம்ம பார்க்கணும் அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக்கில் இருந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. எந்த செக்டார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த செக்டார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது, இதை தான் நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா 2000 கம்பெனிஸ்க்கு மேலே இருக்குது. அந்த 2000 கம்பெனிஸில் நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாக்கு கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும்போது செலக்ட் பண்ணுறதுல நமக்கு நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. ஆனால் செக்டார்னு பார்க்கும்போது ரொம்ப லிமிட்டடான ஒரு சில செக்டார்ஸ் தான் ரொம்ப அதிகமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த செக்டாரை சூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இப்போ இந்த செக்டார் வந்து என்னென்னா, எந்த செக்டார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், மேக்ரோ அதாவது இன்ஃப்ளேஷன் டேட்டா, கவர்மெண்ட் பாலிசிஸ், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செக்டாருக்கான ரியாக்ஷன் இருக்கும். அப்போது அதுக்கான செக்டாரை அந்த டைம் பீயிங் நம்ம சூஸ் பண்ணலாம். அடுத்தது, தொடர்ந்து ஒரு செக்டார் கண்டினியூஸாக ஃபால் ஆகும்போது, ஸ்டாக்கு ஃபால் ஆகுதுன்னா மேபி ரீசன் இருக்கும். மேபி அது ஒரு சைக்கிளிக்கல், இல்லை கம்பெனியில் இன்டர்னலாக, இல்லை அவங்க தொடர்ந்து ப்ராஃபிட் குறைஞ்சிட்டு வரலாம், ஃபினான்ஷியலாக கம்பெனி சிக்கலில் இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. ஆனால் ஒரு செக்டார் தொடர்ந்து இறங்கிட்டு வரும்போது கண்டிப்பாக ஒரு இடத்துல இருந்து கன்சாலிடேட் ஆகும், அக்குமுலேஷன் நடக்க ஆரம்பிக்கும் லார்ஜ் இன்வெஸ்டரால். ஏன்னா செக்டார்ன்றது ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் கிடையாது, கண்டிப்பாக ஒரு இடத்துல திரும்பவும் அந்த இடம் தான் நீங்கள் அந்த செக்டாரை சூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸாக பார்க்கலாம். ஸோ இப்போ ரெண்டாவது என்னென்னா, ஒரு முக்கியமான ஒரு பேட்டர்ன் வந்து இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், சைட்வேஸ் கன்சாலிடேஷன். அதாவது இதை நீங்கள் வந்து சைட்வேஸ் கன்சாலிடேஷன் ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஆனால் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த சைட்வேஸ் கன்சாலிடேஷன் எப்போ வரணும், மார்க்கெட் தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கும்போது கண்டினியூஸாக ஃபால் ஆகுது, அந்த ஃபாலுக்கு அப்புறம் ஒரு கன்சால்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல தான் லார்ஜ் இன்வெஸ்டர், அதாவது இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க. நம்ம என்ன நினைப்போம், மூவ்மெண்ட்டே இல்லை, இந்த இடத்துல வந்து பெரிய அளவுக்கு டைரக்ஷன் இல்லை, அதனால் நம்மளும் அதை அவாய்ட் பண்ணிடுவோம். ஆனால் அந்த இடத்துல அது கன்சாலேட் ஆகுது பெரிய ஒரு கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறம் அப்படின்னா அது வந்து ரிவர்சலுக்கான, இல்லை மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு இண்டிகேட்டராக நம்ம அந்த இடத்துல வாட்ச் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 50 டே மூவிங் ஆவரேஜ். ஒரு கண்டினியூஸ் ஃபாலுக்கு அப்புறம் ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக ரிட்டர்ன் ஆகும். ஒரு கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த கன்சால்டேஷன்லேருந்து ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு கிளியர் சிக்னலை வந்து நம்ம ரிசீவ் பண்ண முடியும். ரீசன்ட் ஹை பிரேக் பண்ணும்போதும் இதே லெவல், அதாவது ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஹை இந்த கன்சால்டேஷனில் போயிருக்கு. ஆனால் அந்த கன்சால்டேஷனோட ஹையை பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி போகிறதுக்கான ஒரு ஆப்ஷனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ செக்டாருக்குள்ளே வரலாம். நான் செக்டாரை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த செக்டாரில் இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த செக்டார்னா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன? இப்போது எக்ஸாம்பிள் வந்து ஐடி செக்டாரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் சர்வீசஸ் ஒரு செக்டார், அதே மாதிரி க்ளவுட் மேனேஜ்மெண்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ், அதாவது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ இந்த மாதிரி நிறைய சப்டிவிஷன் இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷனில் வந்து இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த இண்டஸ்ட்ரி, இப்போ ஒரு செக்டர் ஐடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடியில் எந்த இண்டஸ்ட்ரி நல்லா போகுது, அந்த இண்டஸ்ட்ரியில் எந்த ஸ்டாக்கு நம்ம சூஸ் பண்ணலாம், லீடர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து 1 to 2 ஸ்டாக் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். செக்டார், இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டாக்கு. இப்போ அந்த ஸ்டாக்கில் வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒரு 10 கம்பெனி இருக்குது அப்படின்னா 10 கம்பெனி நம்ம சூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து 1 or 2 கம்பெனிஸ் தான் சூஸ் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஷியல்
மெட்ரிக்ஸ் அந்த கம்பெனிஸோட ஃபினான்ஷியல் மெட்ரிக்ஸோ இல்லை ஃப்யூச்சர் பொட்டன்ஷியல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பொறுத்தோ அவங்க சூஸ் பண்ணுவாங்க. இப்போது என்ட்ரி தான் ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். ரீசன்ட் ஹைக்கு மேலே வரும்போது நம்ம என்ட்ரியை சூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டாக்கை நீங்கள் எந்த செக்டார் எந்த ஸ்டாக்குன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூவிங் ஆவரேஜை பேஸ் பண்ணி பண்ணலாம். பிரேக் அவுட் பொறுத்து பண்ணலாம் வால்யூமோட நடக்கும்போது. ஸோ இதில் ரொம்ப வால்யூம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ் வால்யூமை தாண்டி 2 மடங்கு இல்லை 3 மடங்குக்கு மேலே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த ஸ்டாக்கு அப்படின்னா அதுதான் ஒரு ரியல் என்ட்ரி லெவல் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பெரிய ஃபாலுக்கு அப்புறமோ அதே மாதிரி ஒரு பெரிய ரேலிக்கு அப்புறம் 2-3 மடங்கு வால்யூம் நடந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகலைன்னாலும் ப்ரைஸ் ஒரு லைட்டாக ஃபால் ஆகியிருந்தாலும் கண்டிப்பாக அது ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக நம்ம அங்கே பார்க்கலாம். இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னா இது அக்குமுலேஷன்ஸ்க்கு ரொம்ப பேஷன்ஸாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது ஒரு இம்பார்ட்டன்ட். ஒரே நாளில் நம்ம டக்குன்னு சூஸ் பண்ணி என்ட்ரி போகிற அளவுக்கு இருக்காது. நீங்கள் அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும் அந்த ஸ்டாக்கை. ஸோ சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ இதெல்லாமே நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ட்ரி போகலாம். இன்க்ரீஸ் ஆகி அந்த ட்ரெண்டு முடியும் போது நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாவே இதில் நீங்கள் ஸ்டாக் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வால்யூம், ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, அதே மாதிரி ட்ரெண்ட் கன்டினியூஷன் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இதெல்லாமே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த செஷனை பற்றின உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னோட டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.